ஜெயம் ரவிக்கும் அவங்களுடைய மனைவி ஆர்த்திக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வாழ்வதாக சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி அவர்கள் அவருடைய மனைவி ஆர்த்தி 2 பேருமே வந்து பரஸ்பரமாக பிரிய முடிவு எடுத்துள்ளதாக ஜெயம் ரவி அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியாச்சு. தன்னோட ஒப்புதல் இல்லாம ஜெயம் ரவி அவர்கள் விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆர்த்தி அவர்களும் குற்றம் சாட்டினாங்க. இதிலிருந்து ஆர்த்தியை நெறைய பேர் வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நடத்தையும் வந்து குறிப்பிட்டு நெறைய சோஷியல் மீடியால தவறான கருத்துக்கள்லாம் போயிட்டு இருந்தது. இப்ப என்னடான்னா ஜெயம் ரவி அவர்கள் மீது தவறான ஒரு கருத்துக்கள் போயிட்டு இருக்கு. அதாவது ஜெயம் ரவி, ஆர்த்தி தம்பதியினர் இந்த பிரிவுக்கு காரணமா இருந்தது ஆர்த்தி தான் காரணம் அப்படின்னும், ஜெயம் ரவி மேல சந்தேகப்பட்டு கொண்டிருந்து டார்ச்சர் செய்தால் இந்த முடிவை எடுத்தாரு அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட ஊடகங்கள்ல போச்சு செய்தி. ஜெயம் ரவி அவர்கள் இப்ப கோவாவை சேர்ந்த பாடகியான கெனிஷா பிரான்சிஸ் என்பவரோடு இப்ப டேட்டிங் செஞ்சதாக தகவல் வெளியாயிட்டு இருக்குங்க. ரீசெண்டா அவங்க 2 பேரும் கோவால ஒண்ணா இருந்ததாகவும், அவங்க 2 பேரும் ஓட்டிட்டு போன கார் விதிமுறைகளை மீறி இருந்தால் கோவா போலீஸ் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாடகி கெனிஷா பிரான்சிஸ் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா திருமணமாகி விவாகரத்து பெற்றவர்னு ஒரு தகவல் போயிட்டு இருக்குங்க. இது இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிரைவசி அப்படின்னாலும், அதில ஏன் நம்ம தலையிடணும் அப்படின்னாலும், இது 2 பேரோட பிரிவு வந்து லட்சக்கணக்கானோருடைய கவனத்தையும், நேரத்தையும் எடுக்குது. ஸோ அது தரப்பட்ட கருத்துக்களும் இங்க போயிட்டுருக்கு. தேங்க் யூ.